நம்முடைய சைவ சமய மரபில் பெரும் மகிமை பெற்ற புனித பாடல் தொகுப்பே திருவெம்பாவை. இனிமையான மார்கழி காலையில் மனதை இறைபக்தியில் ஆழ்த்தி சிவபெருமானின் அருளை பெறும் பாதையை உணர்த்தும் தெய்வீக கீதம் இது. மனதின் மாசுக்களை அகற்றி ஆன்மாவை தூய்மையாக்கி சிவபெருமானின் திருவருளை நாடும் அழகிய வழிபாடாக தமிழர்களின் இல்லங்களில் கோவில்களில் தலைமுறை தலைமுறையாக ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கும் ஒரு புனித பாரம்பரியம்தான் திருவெம்பாவை. எழுந்தருளும் சிவனின் கருணை பக்தியின் நெகிழ்ச்சி இப்போது அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாய் திருவெம்பாவை பாடல் சிறப்பாக ஒலிக்க இருக்கின்றது. பக்தியுடன் மனதை ஒன்றாக சேர்த்து இந்த தெய்வீக இசையை நாமும் கேட்டு வரலாம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாய்வோவாள் சித்தம் களி கூற ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாய்வோவாள் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தாழ்பணியாள் பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தாழ்பணியாள் பேரறைய கிங்கனே பித்துருவ ஆமாறும் பேரறைய கிங்கனே பித்துருவ ஆமாறும் ஆருருவ யுவண்ணம் ஆகொள்ளும் வித்தகர்தா வாருருவ பூண்முளையே வாயார நாபாடி வாருருவ பூண்முளையே வாயார நாபாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்தாடலோ எம்பாவா ஏருருவ பூம்புணல் பாய்ந்தாடலோ எம்பாவா மனதை அமைதியாக்கி சிவபெருமானின் திருவருளை நாடும் வழியை அழகிய கவித்துவத்தில் கூறி செல்லும் மாணிக்க வாசகர் அருளிய இந்த பாசுரங்கள். இப்போது அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக திருவெம்பாவை விளக்க உரையானது ஆன்மீக சொற்பொழிவாளர்களால் நிகழ்த்தப்பட இருக்கின்றது. வாருங்கள், திருவெம்பாவையின் தத்துவ பொருள், அதன் ஆன்மீக ஆழம், சிவபெருமானின் அருள் நெறி இவற்றை நமக்கு தெளிவாகவும் மனதை நெகிழ செய்யும் விதமாகவும் எடுத்துரைக்கப்படுவதை பக்தி கவனத்துடன்
மனதின் அமைதியுடன் கேட்டு வரலாம். மாட்சிமை மிக்க மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தார்களுக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த இனிய நேரத்திலே பணிவார்ந்த அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய பெருமானை பாடி பரவி அழுது அடி அடைந்த அன்பரி என்று போற்றப் பெறுகிற நம்முடைய மணிவாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளி இருக்கிற அற்புதமான திருவெம்பாவை என்கிற ஞான பனுவலிலே இன்றைய நாள் நாம் 15வது பாடலை சிந்தை செய்ய இருக்கின்றோம். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீர் ஒருகால் வாயோவாள் சித்தம் களிகூற பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான்பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவப் புன்முலையேர் வாயார நாம்பாடி ஏர் உருவப் பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்பது இந்த அற்புதமான பாடல். இந்த பாடல்ல ஏர் உருவப் பூம்புனல் என்று குறிப்பிடுகிறார். ஏர் என்று சொன்னாலே ஏரார்ந்த கண்ணி என்றெல்லாம் பார்க்கிறோம். ஏர் என்பது சிறப்பான ஒரு சொல், அழகு. அந்த ஏர் உருவப் பூம்புனல், அந்த நீர்நிலை இருக்கிறதே, அது என்னவாக இருக்கும் என்று அறிஞர்கள் கருதுகிற பொழுது அது அருவி என்று குறிப்பிடுகிறார்கள். ஏர் உருவப் பூம்புனல் என்பது அருவி என்று குறிப்பிடுகிறார்கள். அதில் நீராடுகிறார்கள் மகளிர் எல்லாம். அப்படி நீராடுகிற பொழுது மகளிர் சொல்லுகிற அற்புதமான அந்த தொடர்களெல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு காலத்திலும், அதாவது இங்கே ஒரு கால் என்பதற்கு ஒவ்வொரு சமயத்திலும் என்று பொருள் காண்கிறார்கள். அப்போ இந்த பெண்கள் பேசுகிற பேச்சு எல்லாம் என்னென்னா பெருமானுடைய பெரும் புகழ்களாகவே சொல்லி சொல்லி நீராடுகிறார்கள். எப்படி? எம் பெருமான் என்றென்றே. இந்த பெருமானை சொல்லுகிற பொழுது பொதுவாக சொல்லுவதற்கும் எம் பெருமான் என்று சொல்லுவதற்கு என்ன வேறுபாடுன்னா, எம் பெருமான் அப்படின்னா தமக்குள்ள உரிமை அது. அதுபோல் இந்த மகளிர் எல்லாம் என்ன சொல்கிறார்களாம், ஒவ்வொரு சமயத்திலும் பெருமானை எம்பெருமான் எம்பெருமான் என்றே சொல்லி சொல்லி நீராடுகிறார்களாம். எம்பெருமான் என்றென்றே சீர் ஒருகால், அதாவது அவனுடைய பெருமையை, அந்த பெருமானை நம்பெருமான் என்றும் சொல்லுவது மரபு. எம்பெருமான் என்பது போல நம்பெருமான். சீர் ஒருகால் வாயோவாள், சலிக்கவே சலிக்கிறது இல்லை. இடையறாது தைலதாரை போல பெருமானுடைய புகழை சொல்லிக்கொண்டே இருப்பாள், பாடிக்கொண்டே இருப்பாள். சீர் ஒருகால் வாயோவாள் சித்தம் களிகூற, அந்த சித்தம் தெளிந்து சிவமானோர் எல்லோருக்கும் கொத்தடிமையான குடி நான் பராபரமே என்பார் நம்முடைய தாய்மானடிகள். அதனால் சித்தம், அந்த சித்தம் தெளிந்த நிலையிலே, அதாவது ரொம்ப அழகாக அந்த மகளிருடைய சித்தம் சிவமே நிலவிய சித்தமாக இருக்கிற நிலையில் அவர்கள் பெருமானுடைய புகழ்களை எல்லாம் திருநாமங்களை எல்லாம் இடையராது ஓதுகிறார்கள்ங்கிற குறிப்பைத்தான், அதுவும் மகிழ்ச்சியோடு பெருமகிழ்ச்சியோடு உரிமையோடு நம்பெருமான் எம்பெருமான் என்று சொல்லி அந்த பெருமானை தோத்தரிக்கிறார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது நீர் ஒருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப, அதனால் பெருமானை நினைக்கின்ற பொழுது இவரே அழுது அடியடைந்த அன்பரி என்று நம்ம மணிவாசக பெருமானை போற்றுகிறோம். அழுதால் உன்னை பெறலாமே என்பார் மணிவாசக பெருமான். இங்கே இந்த பெண்மணியினுடைய கண்களில் தார தாரையாக கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. அதுதான் இங்கே அழகாக சொல்லுகிறார். நீர் ஒரு காலோவான் எடுந்தாரை கண்பணிப்ப பார் ஒரு கால் வந்து அணையாள், அதாவது பெருமானை நினைந்து கீழே விழுந்து வணங்கினாளாம். மீண்டும் எழுவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிற்றோ தெரியவில்லை. அவன் திருவடியே சரண் என்று தன்னை சரண் என்று தாழடைந்தேன், தன் அடியடைய புன்னை பொழிற் புகழூரன்னல் செய்வன கண்மின்களோ என்னை பிறப்பறுத்து என்வினை கட்டறுத்து ஏழ் நரகத்து என்னை கிடத்தலொட்டான் சிவலோகத்து இருத்திடுமேங்கிற பாடலுக்கு எடுத்துக்காட்டாக இந்த பெண்மணி நல்ல புனித நீராடி இந்த பெருமானுடைய திருவடிகளை பணிந்து வணங்குகிற பொழுது நிலத்திலே வீழ்ந்து வணங்கியவள், 5 உறுப்புகளும் தோய வணங்கியவள் எழுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியல. அதனால் அப்படி இந்த பாடலில் சொல்லுகிற பொழுது அழகாக குறிப்பிடுகிறார். பார் ஒருகால் வந்தனையாள் விண்ணோரை தான்படி, சிவபெருமானை தவிர வேறு தெய்வங்களை வணங்குவதில்லை. பேரறையர் சுவாமி அரையன், மன்னர்க்கெல்லாம் மன்னன் சக்கரவர்த்தி. அதனால் அப்படிப்பட்ட பெருமான் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும். அதனால் பித்து இறைவனே பித்தன்.
அதனால் உன்மத்தம் அப்படின்னா என்னென்னா இறைவனுக்கே தன்னை ஆட்படுத்தி கொள்வது, அதே நினைவிலேயே இருப்பது. அதனால தான் பேரறையற்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும் என்கிற தொடரை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட நிலையிலே பேரறையற்கு இங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள். வேற யார்? அப்படிப்பட்ட பெரிய பெருமானாக இருக்கிற பெருமானன், அவன் நம்மை ஆட்கொள்கின்ற திறம் இருக்கிறதே, அவன் வித்தகர்தாள் வாரூர்வ புன்முலையீர் வாயார நாம்படி. நல்ல அழகிய தனபாரங்களை உடைய பூரிப்பு மகளிருக்கு, அதாவது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, பரஞானம் அபரஞானம் என்று சொல்லுகிற இரு தனங்கள் என்று நம்முடைய புராணங்களிலே வரலாறை சிந்திப்போம். ஒரு தாய்மைக்கு அடையாளமாக விளங்குகிற அத்தகைய அந்த உறுப்பு நலன் சிறக்க வாருருவ புன்முலையீர் வாயார நம்ம கண்ணார காண்பார்க்கோர் காட்சியான்கான் என்று காலத்தி பெருமானை சொல்லுவார்கள். அது மாதிரி வயிறார மனமாற உளமாற என்று சொல்லுவது போல வாயார இங்கே நாம் பாடி நம்ம அந்த பெருமானுடைய புகழை பாடி ஏர் உருவ பூம்புனல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். அந்த அழகிய நீர்நிலைகள், குறிப்பாக இங்கே அருவியிலே நீராடுகிற அற்புதமான காட்சியை இங்கே நமக்கு நினைவு கூறுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். அப்படிப்பட்ட பெருமானை இங்கே தோத்திரம் செய்து பாடி பரவி விழுந்து வணங்குவது. ஒரு ஆலயத்திற்கு சென்றால் அந்த ஆலயத்தை முறையாக வலமாக வந்து பெருமான் திருமுன் இருந்து பாடி பரவி பணிந்து, அதற்கு பிறகு அவனுடைய திருவைந்தெழுத்தை ஒரு பகுதியாக இருந்து கணித்து, அதாவது சிறப்பாக ஜபம், அதாவது தவம் ஜபம் என்று சொல்லுவோம் அல்லவா, அழகாக சொல்லுவார் திருமுருகன் ஊண்டி திருப்புகளில். இந்த ஜப தபங்களையெல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பார் அருணகிரிநாத பெருமான். அது மாதிரி அதையெல்லாம் செய்த பின்னால் என்ன செய்வாங்க, இந்த வழிபாட்டினுடைய பூரணமான பலன் என்னன்னா, ஏறு விடை கொடி. மற்ற கொடிகளெல்லாம் சில காலம் ஏறும் இறங்கும், அப்புறம் கொஞ்ச காலம் இருந்தால் அந்த கொடி இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் சிவபெருமானுடைய கொடி இருக்கிறதே, அது வினைத்தொகையில் சொல்கிறார் சுந்தரர். ஏறு விடை கொடி, விடைனா ரிஷபக்கொடி. அதனால் ஏறு விடை கொடி எம்பெருமான் இமையோர் பெருமான் உமையாள் கணவன் ஆறு சடைக்குடை அப்பன் இடம்களை கட்சி அநேகதங்காபதம் என்று மேலை சிதம்பரமாகிய திருப்பேரூரையும் நினைந்து போற்றுகிற அந்த குடகத்திலை அம்பலம்ங்கிற குறிப்பு வர்ற பாடலில் அழகாக சொல்லுவார். ஏறு விடை கொடி, அந்த ரிஷபம், அதாவது ரிஷபக்கொடி ஏற்றுகிற துவஜஸ்தம்பத்துக்கு பக்கத்தில் விழுந்து வணங்கி நமஸ்கரிப்பது. அத்தியாச்சரம சுத்தாத்திவித வைதிக சைவ சித்தாந்த ஞானபானுவாக விளங்கிய ஸ்ரீமத் குருவர சுவாமிகள், அதாவது பாம்பன் சுவாமிகள் ரொம்ப அழகாக குறிப்பிடுவார். நீ சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதிலே முக்கியமான ஒரு பெரிய வழிபாடு எதுனா, அந்த கொடிமரத்தின் நிழலிலே வீழ்ந்து நீ வணங்குகிற பொழுதுதான் பெருமானிடத்திலே உன்னை ஒப்பு கொடுத்தாய். முழுமையாக சாமி உன் திருவடியில் நான் சரணடைந்து விட்டேன், சிவனே உன் அபயம் நானே, நம்பனே நான்மறைகள் ஆயினானே, நடமாட வல்லானே, ஞானக்குத்தா கம்பனே, கச்சிமா நகருளானே, கடிமதில்கள் முன்றினையும் பொடியாயெய்த அம்பனே, அளவிலா பெருமையானே, அடியார்கட்கு ஆரமுதே, ஆண் ஏர் ஊரும் செம்போனே, திருச்சோற்று துறையுளானே, சிவனே உன் அபயம் நானே என்று அவன் திருவடியிலே வீழ்ந்து வணங்குவது. அதுபோல இந்த பெண் திருவெம்பாவையிலே பார்க்கிறோம். அழகா அந்த நிலத்திலே 5 உறுப்புகளும் தோய பெண்கள் வணங்குகிற பொழுது 5 உறுப்புகள் நிலம் தோய வணங்குவார்கள். ஆண்கள் வணங்குகிற பொழுது 8 உறுப்புகளும் தோய வீழ்ந்து வணங்க வேண்டும் என்பது நம்முடைய சைவ மரபிலே குறிப்பிடுகிற ஒரு அற்புதமான செய்தி. ஆகையினாலே இந்த அற்புதமான பாடல் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீர் ஒரு கால் வாயோவாள் சித்தம் கலிகூற நீர் ஒரு கால் ஓவான் எடுந்தாரை கண்பணிப்ப பார் ஒரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான்பணியாள் பேரறையற்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவ புன்முலையேர் வாயார நாம்பாடி ஏர் உருவ பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்பது இந்த அற்புதமான பாடல். மார்கழி மாதத்தின் ஆன்மீக தெளிவை நம் உள்ளங்களில் பாய செய்து அமைதி, ஒழுக்கம், ஒளி ஆகியவற்றின் சாரத்தை நமக்குள் விதைக்கும் ஒரு அழகிய ஆன்மீக பயணமாக இன்றைய அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சி அமைந்தது என எண்ணுகின்றோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த பாசுரங்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.